புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டுமென உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன. மேலும் கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கு பெறுவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அரசு தீர்மானமாக மேற்கொள்வதாக கூறி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்க வேண்டும் என்ற மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் 15 மற்றும் 16வது முறையாக ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு முறையே அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தனி மாநில தகுதி வழங்குவதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் மாநில அரசு கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27/6/2025 அன்று தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் 1,00,000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பெறுவது என்றும் அக்கையெழுத்து மனுவை டெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் திட்டமிட்டுள்ளோம். மேற்சொன்னவற்றை முன்னிட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மனுவில் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்துள்ளார். மேலும் கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பு தலைவர்கள், விவசாயிகள், வணிகர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவது என திட்டமிடப்பட்டுள்ளது.